வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில அவுரங்கசீப்போட தக்கான படையெடுப்பை பத்தியும் முகலாய பேரரசோட வீழ்ச்சியை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. கிபி 1682 வருஷம் அவுரங்கசீப் ஆக்ராவில இருந்து தென்னகத்தை கைப்பற்றும் திட்டத்தோட 5 லட்சம் படைவீரர்களோட தக்காணத்துக்கு வந்தான். பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களுடன் அவன் நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டு மராத்தியர்களை அவன் தாக்கினான். மராத்திய ராஜ்யத்துக்கு வடக்க மற்றும் தெற்க இருந்து தலைநகரான ராய்கட்டை அடைவதுதான் அவுரங்கசீப்போட திட்டமா இருந்துச்சு. ஆனா மராத்திய மன்னனான சாம்போஜியோட படை அவுரங்கசீப்போட படையெடுப்பை வெற்றிகரமா முறியடிச்சிச்சு. இந்த தோல்விக்கு அப்புறம் அவுரங்கசீப் தன்னோட வியூகத்தை மாத்திக்கிட்டான். முதல்ல பிஜப்பூர் சுல்தானகத்தின் மேல படையெடுத்து அதை முகலாய பேரரசுல இணைச்சான். அதை தொடர்ந்து கிபி 1686 கோல்கொண்டா சுல்தான்கள் மேலையும் படையெடுத்து அதையும் முகலாய பேரரசோட இணைச்சான். பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவுரங்கசீப் தன்னோட முழு கவனத்தையும் மராத்திய ராஜ்யத்துக்கு மேல திருப்பினான். மராத்திய ராஜ்யத்தை சாம்போஜி ஆண்டுகிட்டு இருந்தான். மராத்திய குடும்பத்துக்கு உள்ளேயே சாம்போஜிக்கு எதிராக ஏகப்பட்ட சதி திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப் எப்போ வேண்டும்னாலும் படையெடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை அறிஞ்ச சாம்போஜி கிபி 1689 சங்கமேஸ்வரி அப்படிங்கிற இடத்துல அதிகாரிகள் மற்றும் அரச குடும்பத்தோட ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தான். இந்த ரகசிய கூட்டம் பற்றிய தகவலை ரகசியமா சாம்பாஜியோட உறவினர்கள் அவுரங்கசீப் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. பெரும்படையோட சாம்பாஜியை சுற்றி வளைச்ச முகலாய படை சாம்பாஜியை கைது பண்ணி அதுக்கப்புறம் கொலை செஞ்சிச்சு. சாம்போஜி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மராத்திய தலைநகர் ராய்கட் முகலாயர்களால் கைப்பற்றப்பட்டுச்சு. கோட்டையில தங்கியிருந்த சாம்போஜியோட மனைவி மற்றும் மகன் ஷாகு 2 பேரும் அவுரங்கசீப்பால கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில புதிய மராத்திய மன்னனா ராஜாராம் அப்படிங்கிறவன் பொறுப்பேற்றான். அவன் தலைநகரை செஞ்சிக்கு மாத்தினான். மேலும் செஞ்சியில இருந்துகிட்டே தொடர்ச்சியா முகலாயர்கள் மேல தாக்குதல் நடத்தினான். கிபி 1700 ராஜாராம் இறந்தான். அவனோட மனைவி தாராபாய் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டா. மண்ணை இல்லாத இந்த சூழலை பயன்படுத்தி மராத்தியர்களை வீழ்த்தலாம் அப்படின்னு அவுரங்கசீப் நினைச்சான். ஆனா தாராபாய் தலைமையிலான மராத்திய படை முகலாயர்களை தோற்கடிச்சிச்சு. விரக்தி அடைந்த அவுரங்கசீப் கிபி 1705 திரும்பவும் ஆக்ராவுக்கே போயிட்டான். அவுரங்கசீப் தன்னோட மகன்களான மோஷிம், ஆசன் மற்றும் காம்பாஷா ஆகியோருக்கு நாட்டை பிரிச்சு கொடுக்க திட்டம் போட்டான். அதன் மூலம் வாரிசுரிமை போற தவிர்க்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா மகன்கள் இதற்கு சம்மதிக்கல. இந்த நிலையில கிபி 1707 அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுரிமை சண்டை உண்டாச்சு. இறுதியில முகமது மோசிம் பகதூர் ஷா அப்படிங்கிற பட்டத்தோட முகலாய பேரரசோட மன்னனானான். அவுரங்கசீப்புக்கு அப்புறம் கிபி 1707 இருந்து கிபி 1857 வரை ஆட்சி செஞ்சவங்கள பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறாங்க. இவங்க முந்தையவர்களை போல வலிமையா இருக்கல. இந்த காலத்துல மராத்தியர், ஐரோப்பியர் உள்ளிட்டவர்களோட தலையீடுகள் முகலாய ராஜ்யத்துல அதிகரிச்சிச்சு. பகதூர் ஷா மத விடயங்கள்ல சகிப்புத்தன்மையை கடைபிடிச்சான். ராஜபுத்திரர்களோட சமரச முயற்சிகளை அவன் மேற்கொண்டான். மேலும் அவுரங்கசீப்பால கைது செய்யப்பட்ட மராத்திய வாரிசான ஷாகுவை விடுதலை பண்ணான். பகதூர் ஷாவின் மரணத்துக்கு அப்புறம் அவனோட மகன்களான அசீம் ஷா மற்றும் ஜஹந்தர் ஷா 2 பேருக்கும் இடையே வாரிசுரிமை சண்டை உண்டாச்சு. ஜஹந்தர் ஷா முகலாய அமைச்சரவையில வசீருக்கு, அதாவது பிரதமருக்கு அடுத்த நிலையில இருந்த அமைச்சர் சுல்பிகர் கானோட ஆதரவோட வாரிசுரிமை போர்ல ஜெயிச்சு அவன் மன்னனா மாறினான். மன்னனான ஜஹந்தர் ஷா இருந்தாலும் உண்மையான அதிகாரம் சுல்பிகர் கான் கிட்ட தான் இருந்துச்சு. இவன் இஸ்லாமியர் அல்லாதோர் மேல உள்ள ஜிசியா வரிய ஒழிச்சான்.
மேலும் இசாரா முறைய அறிமுகப்படுத்தினான். இசாரா முறைப்படி வரி வசூலிக்கும் பொறுப்பு தனியாருக்கு ஏலமிடப்பட்டுச்சு. ஏலம் எடுப்போர் இஷாராதர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஒரு வருஷம் மட்டுமே ஆட்சி பண்ண ஜகந்தர் ஷா அவனோட மருமகனான பரூக்சியரால அகற்றப்பட்டான். பரூக்சியர் சையது சகோதரர்களான அப்துல்லா கான் மற்றும் கரம் அலி கான் உதவியோட ஜகந்தர் ஷாவை வீழ்த்தி அரியணையை கைப்பற்றினான். மன்னனாக பரூக்சியர் இருந்தாலும் அதிகாரம் சையது சகோதரர்கள்ட்டே இருந்துச்சு. பரூக்சியர் கிபி 1717 ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு ராயல் பார்மேன் அந்தஸ்தை கொடுத்தான். இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் நாணயம் வெளியிட அனுமதி மற்றும் சுங்க வரி கட்டுவதில் விலக்கு வாங்கிக்கிட்டாங்க. சையது சகோதரர்கள் மற்றும் பரூக்சியர் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால பரூக்சியர் அகற்றப்பட்டு ரபி உஷ் அப்படிங்கிறவன் மன்னனாக்கப்பட்டான். இந்த நிலையில கிபி 1719 பகதூர் ஷாவின் 4வது மகனான முகமது ஷா ஆசப் ஜா அப்படிங்கிறவனோட உதவியோட சையது சகோதரர்களை வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்தான். இவன் குடிகாரனாவும் காமுகனாவும் அந்த புறத்திலேயே காலத்தை செலவழிச்சான். இதனால அதிகாரம் ஆசப் ஜாவுகிட்ட இருந்துச்சு. 2 பேருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது ஆசப் ஜா ஐதராபாத் நிஜாமோட சுதந்திரத்தை அறிவிச்சான். மேலும் ஏகப்பட்ட நிஜாம்கள் தங்கள் சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டாங்க. முகமது ஷாவுக்கு அப்புறம் அகமது ஷா ஆட்சிக்கு வந்தான். இவனோட காலத்துல பாரசீக மன்னனான நாதிர் ஷா முகலாயர்கள் மேல படையெடுத்து ஷாஜகானோட பீகாக் அரியணை மற்றும் கோஹினூர் வைரத்தை கைப்பற்றி போயிட்டாங்க. அகமது ஷாவுக்கு அப்புறம் வந்த முகலாய மன்னர்கள் 3ஆம் பானிபட் போர் மற்றும் பிளாசி போர் முதலியவற்றில் ஆங்கிலேயர்கள்ட்ட தோல்வி அடைஞ்சாங்க. கிபி 1835 ஆங்கிலம் நாட்டின் அதிகாரப்பூர்வமான மொழியா மாறுச்சு. இறுதியா ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு எதிராக கிளர்ச்சியில முகலாய மன்னனான பகதூர் ஷா ஷாபர் பங்கேற்றதால அவன் மியான்மருக்கு நாடு கடத்தப்பட்டான். அத்தோட முகலாய ஆட்சி ஒழிக்கப்பட்டு ஆங்கிலேய மகாராணியோட ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு. இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க வாளறிவு வலையொலியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.